எஸ்ஐபி அப்படிங்கிறது எதுக்கு போடுறோம்? ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையும் நம்ம ஈக்விட்டி பேஸ் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையுமே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஆல் டைம் ஹையெல்லாம் இப்போ தொட்டிருக்கு ரீசெண்டாக. பட் இதற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் உடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கல. அதை பற்றின ஒரு நாய்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. அண்ட் இன்னமும் கொஞ்சம் ஒரு சப்டியூடு பர்ஃபார்மன்சஸ் அப்படிம்பாங்க, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலையில தான் இருக்கு ஈக்விட்டிஸ் மார்க்கெட். ஆனால் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸ் ஆர் வாட்சிங். இது ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காங்க. என்ன ஆக போகுது, நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இவங்க கரன்சியை பற்றி என்ன பண்ண போகிறாங்க, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் என்ன ஆக போகுது, ஆயிலை பொறுத்து என்ன பாலிசி வரப்போகுது, இந்த மாதிரியான வெயிட் அண்ட் வாட்ச் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால சடார்னு இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு மேலே போயிருக்குதோ அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் ஃபண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸோ இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸோ அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக மேலே போகலை.